இந்த கால வேளையில ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம் ஆராதிக்கும்படியாக, ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும்படியாக, ஆண்டவரை துதிக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுக்காக நல்ல கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? மெய்யாகவே தேவன் நல்லவராக இருக்கிறார். நேரடிலே துதிப்பது, ஆராதிப்பது, நல்லா ஆராதிக்கிறீங்க, நல்லா ஆண்டவரை துதிக்கிறீங்க, நல்லா தெய்வ பிரசன்னத்தை உணர முடியுது. ஆமென், ஆமென். எங்க 2-3 பேர் அவருடைய நாமத்தினால கூடியிருக்கிறார்களோ சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் அங்க வாசம் பண்ணுகிற ஆண்டவரா இருக்கிறார். ஆமென். இப்ப ஆன்லைன்ல கூட பார்க்கிற ஆண்டவரோட பிள்ளைகள் நீங்கள் இருக்கிற இடத்துல தெய்வ பிரசன்னம் இருக்கிறது நான் நம்புறேன். உங்களோட ஆயத்தத்தை நான் பாராட்டுறேன். நீங்கள் ஆயத்தமா இருக்கும்போது ஆண்டவரோட பிரசனம், ஆண்டவரோட மகிமை, ஆண்டவரோட வார்த்தை உங்களிடத்துல போய் சேரும். அதை உங்களை பலப்படுத்தும் நான் நம்புறேன். ஆன்லைன்ல பாக்குறவங்க, இப்ப சபையில இருக்கிறவங்க நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் மெய்யாகவே நல்லவரா இருக்கிறார். ஆமென். காலங்கள் சூழ்நிலைகள் அத்தனை மாறினாலும் ஆனா ஆண்டவர் ஒருபோதும் மாறாதவரா இருக்கிறார். காலங்களை சூழ்நிலைகளை கூடி சீக்கிரமாய் ஆண்டவர் மாத்திடுவார். விசுவாசிக்கிற ஆண்டவர் பிள்ளைகள் நல்லா கை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஒருவேளை உங்களோட பொருளாதாரத்தில் ஒரு பாதிப்பு இருக்கலாம். ஒருவேளையில நீங்க சிங்கப்பூர்ல வேலை செய்யறவங்க, கணவர் ஒரு பங்கிட்டு, மனைவி ஒரு பங்கிட்டு, பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு ஒரு பங்கிட்டு இருக்கலாம். பொருளாதாரத்துல பாதிப்பு, உடல்நிலையில பாதிப்பு, குடும்பத்துல ஒரு ஐக்கியம் இல்லாதபடிக்கு அங்கடிக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காரியங்கள். குளோரி சபை விசுவாசிகள், குளோரி சபை ஊழியக்காரனா இருக்கிற நாங்களும் உங்களுக்காக கண்டிப்பா தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் தாமதித்தாலும் கர்த்தர் விசேஷமான காரியத்தை செய்வார். ஆமென். உலகம் எவ்வளவு போராட்டத்துல, என்ன வியாதி, என்ன கொள்ள நோய் வந்தாலும் கர்த்தர் அவரோட பிள்ளைகளுக்கு அவர் நன்மை செய்கிற தெய்வமா இருக்கிறார். விசேஷமா அந்த கோவிட்ல பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவர் அவங்களையும் சுகப்படுத்தி அந்த சரீரத்துக்கு ஒரு சுகத்தை கொடுத்து ஒரு புது பலனை கொடுத்து ஆண்டவர் அவர்களை கர்த்தர் நோமலாய் கொண்டாடுறதுக்கு ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். எதுல வல்லமை இருக்குதோ தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்துல அவ்வளவு வல்லமை இருக்குது. ஐயோ, தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில காணப்படுகிற ஜெபத்துல, வாயில புறப்பட்டு வருகிற துதியில, நம்ம வாயில புறப்பட்டு வருகிற ஆராதனையில, நம்ம வாயில புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தை நம் ஆண்டவரை கனப்படுத்தும் போது அதுல அவ்வளவு வல்லமை உண்டு. ஆமென், ஆமென். ஆகவே இந்த காலகட்டத்தில் எவ்வளவுதான் கொரோனா வந்தாலும், எவ்வளவுதான் கோவிட் வந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை, குடும்பம் பிரிஞ்ச ஒரு சூழ்நிலை, அதே நேரத்துல பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, வியாதியில பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஆண்டவர் நல்ல நேரத்தை, எத்தனை பேர் சொல்லுங்க இது என்னுடைய நேரம் சொல்லுங்க. ஆமென், இது என்னுடைய நேரம். ஆமென். பணத்தை பார்த்தாதான் நல்லது, பொருளை பார்த்தாதான் நல்லது, எல்லாத்தையும் பார்த்தா நல்லது. கர்த்தர் கூட இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் கூட இருக்கிறது, வானத்துக்கு பூமிக்கு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஆகவே this is your time, இது உன்னுடைய நேரம். இப்ப நம்ம கடந்து போற சூழ்நிலையில காரியத்துல நமக்கு ஒரு நல்ல நேரம் கர்த்தர் வைத்திருக்கார். சரியான நேரத்தில் ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ண ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். ஆமென், ஆமென். அதனால சோர்வு வரும், பலவீனம் வரும், எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஒண்ணு விட்டா ஒண்ணு வந்துகிட்டு தான் இருக்கும். எது வருதோ போதும், அதெல்லாம் வரும் போயிடும். ஆனா நம்ம கூட நிரந்தரமா இருக்கிறவர் ஆண்டவர். ஆமென். நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் நம்ம ஆண்டவர், நம்மளை பலப்படுத்துறவர் நம்முடைய ஆண்டவர். மொத்தமா உன்னை அவரோட கரத்துல ஏந்தி நடத்துறவரா இருக்கிறார். பைபிள் ஆண்டவர் அழகா பார்த்து சொல்றார், உன்னை என்னோட உள்ள கையில நான் வரைந்து வச்சிருக்கிறேன். என் கையை விட்டு உன்னை எங்கேயும் அவனை விடவே மாட்டேன். என் கைக்குள்ளே உன்னை நான் வைத்திருக்கேன். ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, என் கண்ணுக்குள்ளே நான் உன்னை வைத்திருக்கிறேன், என் இதயத்துக்குள்ளே நான் உன்னை வைத்திருக்கிறேன். ஆமென், ஆமென். ஆகவே நல்ல கவனமாய் நாம் ஆண்டவரோட பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் இன்னும் அதிகமாய் நேரம் எடுத்து நாம் ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். நாம் அதிகமாக உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். பார்க்கிற கஷ்டங்களோ பிரச்சனைகளோ அதெல்லாம் எப்ப மேற்கொள்ள முடியும், எப்ப ஜெயிக்க முடியும்னா நம்மளோட ஆவிக்குரிய ரீதியில நாம் வளரும் பொழுது அதெல்லாம் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் சில வேளையில நாம் இன்னும் ஆண்டவரோட நெருங்கும்படியாய், நம் ஜெப நேரத்தை கூட்டும்படியாய், நம்ம உபவாசம் எடுக்கும்படியாய், சரீரத்துல ஒரு தியாகம் பண்ணும்படியாய் ஆண்டவர் தன்னோட தேவ பிள்ளைகளிடத்துல எதிர்பார்க்கிற காரியம். நடக்கிற காரியங்களை நிறைய பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற காட்டிலும் அதெல்லாம் ஒரு ஓரமா வைத்துட்டு ஆண்டவரை பார்க்கிறது ரொம்ப நல்லது. ஆமென்.
ஏமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எங்களுக்கு சரியான நேரத்தை கர்த்தர் கொண்டாந்து இருக்கிறார்? ஏமேன். காலங்களையும் நேரங்களையும் மாத்துகிறவர்களுடைய ஆண்டவரா இருக்கிறார். ஏமேன். ஹல்லேலூயா. நான் பிறக்கும் போது என்னோட பெத்தவங்க பார்த்து சொன்னாங்க, நீ சனிக்கிழமை பிறந்த, சனியை பிடிச்ச நாள்ல பிறந்தன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க ரசிக்கப்பட்டது. என்னோட 2 தாத்தாமார்களும் பூசாரிங்க. அப்ப நாங்க ரசிக்கப்படாத காலத்துல சொன்னாங்க, நீ சனிக்கிழமை பிறந்தனால அது சனிக்கிழமை சனியை பிடிச்ச நாள்னு சொல்லுவாங்க. தெரியல, அது எனக்கு தெரியாது. நான் கேட்டது, நான் வளர்ந்து வரும்போது கேட்டது. அடுத்த காரியத்தை பார்த்து சொன்னாங்க, நான் பிறந்தது வந்து 13 மே. மலேசியால 13 மேல பயங்கரமான காரியம் நடந்திருக்கு. சரியா? அடுத்து உட்கார்ந்து இருக்கோம். நீங்க நினைப்பீங்க வருஷத்தை சேர்த்து சொல்லிட்டா நல்லா இருக்கும். வருஷத்தை கண்டிப்பா நான் சொல்லவே மாட்டேன். சரியா? 13 மேல பிறந்தால மலேசியால பயங்கரமான ஒரு கலவரம் நடந்தது. நீங்க அப்போட வயசானோடலாம் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அப்ப என்னோட பெத்தவங்க பார்த்து சொன்னாங்க, நீ பிறந்தது சனிக்கிழமை, நீ பிறந்த தேதியிலையும் மாதத்திலையும் பயங்கரமா கலவரம், சண்டை, சச்சரவு, வெட்டு குத்தலாம் மலேசியால நடந்துச்சு. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நீ பிறந்த நாளும் சரியில்லை, நீ பிறந்த தேதியும் சரியில்லை, நீ பிறந்த மாசமும் சரியில்லை. இது நம்ம ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாரும் அப்படிதான் நம்ம நாளை பார்த்துட்டு நட்சத்திரத்தை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்துட்டு தான் வருவாங்க. அவனுக்கு அடிச்சதுக்கு பிடிச்சதுக்கு நான் பிறந்ததுக்கு நான் என்ன பண்றது? ஆகவே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கொள்ளுங்க, நல்ல நாள்ல பிறந்தனோ இல்லையோ, நல்ல தேதியில பிறந்தனோ இல்லையோ, நல்ல மாசத்துல பிறந்தனோ இல்லையோன்றது அது மனுஷர்களோட கணக்கு. என் ஆண்டவர் எனக்கு சரியான கணக்கை வைத்திருக்கிறான். இதை நான் எனக்காக சொல்லணும், உங்களுக்காகவே சொல்றேன். எது வேணும்னாலும் மாற நாள் எப்படி இருக்கோ, வருஷம் எப்படி இருக்கோ, மாதம் எப்படி இருக்கோ, ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் மகிமை மட்டுமல்ல, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நான் விசுவாசிக்கிற தெய்வ வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் எதெல்லாம் இன்ன வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையிலயோ, நம்மளோட பொருளாதாரத்திலயோ, நம்மளோட குடும்பத்திலயோ, நம்ம வேலை இடத்திலயோ, நம்மளோட சரீரத்துல மாறாததை ஆண்டவர் மாற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் அதை மாற்ற சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு முன்னால எனக்கு ஒருத்தர் போன் பண்ணாங்க, பேரை சொல்ல மாட்டேன். போன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் எங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்து கோவிட் பாதிக்கப்பட்டுருச்சு, அந்த வைரஸ், கொரோனா வைரஸ் உடம்புல இருக்கு, அவங்க ஐசியூல இருக்கிறாங்க, ஆக்சிஜன்ல தான் மூச்சு விட முடியல, அது நந்தாண்டா அவனால மூச்சு விட முடியலன்ட்டு சொல்லிட்டாங்கன்றது அதை கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் இதாச்சு. சரி இப்படியே இருக்குதுன்றதுக்காக சரி நான் கண்டிப்பா ஜோம் பண்றேன், ஜோம் பண்ணேன். ரொம்ப ஆண்டவரோட பிள்ளைக்கு தான் ரொம்ப ஜோம் பண்ணேன். சரியா? ஜோம் பண்ண அது ஒரு ஊழியக்காரோட அண்ணன். சோ அவரை நம்பி சொன்னாரு, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, நீங்க ஜோம் பண்ண ஆண்டவர் காரியத்தை செய்வார். காரியத்தை செய்து நான் ஆண்டவர். அப்ப ஜோம் பண்ண 2 நாளைக்கு முன்ன போன் பண்ணி சொல்றாரு, ஐசியூ வார்ட்ல இருந்து வந்துட்டு இப்ப நார்மல் வார்ட்ல இருக்கிறாரு, அவரோட சரீரத்துல அந்த வைரஸே இல்லட்டு கை கட்டி ஆண்டவரை மட்டுமே பிரச்சனை. அப்ப நம்ம நிறைய வேலையில இந்த வைரஸ் தான் பெருசு, இதுதான் ரொம்ப பெருசு நினைச்சுக்கிட்டா அதை காட்டிட முடியும். ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார். ஆண்டவர் பெரியவர்ன்றது நமக்கு நல்லா தெரியும். அது எப்பவுமே நம்ம வாயில அறிக்கை விடணும். அது எப்பவுமே நாம் அதை அபியாசப்படுத்தணும். எப்பவுமே நம்ம அதை அபியாசப்படுத்தும் போதுதான் ஆண்டவர் நல்லவர், பெரியவர், வல்லவர், அவர் கிரிய செய்கிற நல்ல தெய்வமா இருக்கிறார். நல்ல கவனமா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். நாம் காத்து இருக்கணும். காத்திருக்கணும். பைபிள்ல ஏசாயா புத்தகம் சொன்ன போது, நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போதுதான் நீ கழுகை போல சேட்டை அடித்து நீ உயர பரப்பா, நீ காத்து இருக்கணும். ஆகவே நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தும்படியாக ஆண்டவர் மோசேயை தேர்ந்தெடுத்தார். இது என்னுடைய இன்ட்ரோடக்ஷன். மோசேயை தேர்ந்தெடுத்தாங்க. மோசேயை தேர்ந்தெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதுக்கு அவருக்குள்ள நல்ல வல்லமை இருந்தது, அவருக்குள்ள அதிகாரம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா ஒரு நேரம் வந்தது. சொல்லுங்க, நேரம் வந்தது. ஒரு நேரம் வந்தாங்க. ஆண்டவர் பார்த்து சொன்னார், நீ சீனாய் மலைக்கு வந்துருனார். எங்க வர சொன்னாரு? அவ்வளவு வல்லமை உள்ள மனுஷன், அவ்வளவு அதிகாரம் உள்ள மனுஷன், தேவனால நேர்மிக்கப்பட்ட ஒரு மனுஷன், தேவனால தலைமைத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, மோசே இவங்களெல்லாம் விட்டுட்டு நீ பேசாம சீனாய் மலைக்கு வா. அவர் சீனாய் மலையில போயிட்டு 40 நாள் மோசே என்ன செய்தாரு? சீனாய் மலையில இருந்தார். சீனாய் மலையில தேவனுக்கும் அவருக்கும் நல்ல புரிதா, நல்ல ஜெபத்தையும் ஆண்டவரை ஆராதிச்சு ஆண்டவரை துதித்து ஆண்டவர் என்ன செய்தாருனாக்கா, சீனாய் மலையில மோசேக்கு 10 கட்டளை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? தேவ வார்த்தையை கொடுத்து அனுப்பினார். எப்படி இதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ளணும்ன்றதுக்காக கட்டளையை கர்த்தர் மோசே
மோசே கையில கொடுத்து அனுப்பினார். ஆனா வேத வசனம் சொல்லுது, அவர் 40 நாள் அவர் ஆண்டவரோட சஞ்சரித்து சீனாய் மலை விட்டு இறங்கி வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அது அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம். ஆண்டவர் அவர் கூட்டால் கொடுக்கப்பட்ட நேரத்தில் தனித்து ஆண்டவரோட அவர் இருந்தாரு. ஆண்டவரோட இருந்த பிறகு இவர் வரும்போது ஜனங்கள் பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு பார்த்து சொல்றார்கள், மோசேயுடைய முகத்துல என்ன இருந்ததுதான்? தெய்வீக வல்லமை இருந்தது. என்ன இருந்தது? தெய்வீக மகிமை அவரோட மூஞ்சிக்குள்ள அவரோட முகத்துல காணப்பட்டது. அப்ப நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்திருக்கார். அந்த நேரத்துக்குள் நாம் கடந்து போகும்பொழுது, நீ புறப்பட்டு வரும்பொழுது சாதாரணமான பிள்ளையாய் வரமாட்ட, தேவ மகிமையில நிரப்பப்பட்ட ஒரு பிள்ளையா, தேவனோட வல்லமை நிரப்பப்பட்ட ஒரு பிள்ளையா, தேவனுடைய வார்த்தையை சுதந்திரித்த ஒரு தேவ பிள்ளையா. இது வரைக்கும் யாரும் உன்னை எப்படி பார்த்தாங்களோ, இது வரைக்கும் யாரும் உங்களோட பார்வையில உன்னை மட்டமா தேவமா பார்த்தாங்களோ, எந்த நாவும் உன்னை குறை பேசுச்சோ அந்த நாவே உன்னை பார்த்து, அன்னைக்கு பார்த்த நீ வேற மாதிரி இருக்கிற, இன்னைக்கு பார்க்கும் பொழுது உனக்குள்ள ஒரு மகிமை, உனக்குள்ள ஒரு தேவ பிரசனம், உனக்குள்ள தேவ வார்த்தையை நான் பார்க்கிறேன், உனக்குள்ள நான் பார்க்கிறேன் ஒரு நல்ல இன்னைக்கு நீ மாறல, இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு சாட்சியை நான் பார்க்கிறேன். நம்ம இடத்துல சொல்ற நல்ல ஒரு காரியத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரோட பிள்ளைகள் உன்னிடத்துல இருக்கிற ஆசீர்வாதம் காட்டிலும், உன்னிடத்துல இருக்கிற செழிப்பு காட்டிலும், உன் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற சாட்சியே வல்லமை உள்ளது. Your testimony is powerful. அதை தயவு செய்த ஆண்டவரோட பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், ஆண்டவர்களை சுகப்படுத்திருக்கலாம், சத்துருடைய கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலையை ஆக்கியிருக்கலாம். உண்மையில்லாத நிலைமையில நம்ம சாபத்திலோ வறுமையில வாழ்ந்திருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் நம்மளை தொட்டிருக்கலாம். அது நம்ம வாழ்க்கையில ஒரு டெஸ்டமனியா மாறி இருக்கும், ஒரு சாட்சியா மாறி இருக்கும். ஆண்டவரோட வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குமானா சாட்சியோடு தான் நீங்கள் புறப்பட்டு வருவீங்க, சாட்சியோடு புறப்பட்டு வருங்க. தயவு செய்து இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ள மறக்காதீங்க. ஒவ்வொரு ஆண்டவரோட பிள்ளைகள் உங்களோட சாட்சி உயிர் உள்ளது. ஏதோ 10-15 வருஷம் கூட ரட்சிக்கப்பட்டனே, பாவத்தில் இருந்தனே, சாபத்தை, அது மட்டும் இல்ல, இனி நீ வாழ்ற ஒவ்வொரு வாழ்க்கையில எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ காரியங்கள் கடந்து போயிருப்போம். அங்க ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிச்சு உயர்த்தாரு. அதுவே உங்களுடைய டெஸ்டிமனி, அதுவே உங்களோட சாட்சி. தயவு செய்து அதை மறக்காதீர்கள். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கடந்து போற போராட்டத்துல, வியாதியில, வறுமையில, சாபத்துல உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கா. நான் நம்புறேன் உங்க வாழ்க்கையில இருக்கிற சாட்சி வல்லமை உள்ளது. சாட்சி வல்லமை உள்ளது. மட்டும் சொல்லிட்டா பிரசங்க பலிபீடத்துல பண்ண முடியும், ஏதோ ஒரு சில இடத்துல நீங்க போய் பிரசங்கம் பண்ணலாம். ஆனா உங்களுடைய சாட்சி எல்லா இடத்துல நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரத்துல பிரசங்கமும் நீங்க பண்ணலாம்னு சொல்ல, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற சாட்சி மிகவும் வல்லமை உள்ளது. அந்த நேரம் வந்துருச்சு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு. என்னோட நேரம் வந்துருச்சு, என் சாட்சியில வல்லமை உண்டு மட்டும் நல்லா கைதட்டி ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சாட்சி சொல்ல 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 உன் வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை கொண்டாடுவார். நீ சாட்சி பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு வல்லமையை கொண்டாடுவார். ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள கர்த்தர் ஆண்டவர் என்ன செய்வாங்க? தேவ பிள்ளைகளுக்கு உள்ளிய ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் ஒரு பாரத்தை கொண்டாடுவார். இந்த காலகட்டத்துல தேவ பிள்ளைகள் ஆயத்தப்படுத்த வேண்டியது இதுதான். நான் மறுபடியும் சொல்றேன், ஆசீர்வாதம் காட்டிலும் செழிப்பு நல்லதான் தேவனிடத்துல வந்தது. ஆனா அதுவே ஒரு சாட்சி. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகள் சாட்சியாய் பகிர்ந்து கொள்ளும்போது அந்த வல்லமை உள்ள சாட்சி நான் நம்புறேன் அநேக பாதிக்கப்பட்ட ஜனங்களிடத்துல கிரியை செய்ய ஆரம்பிக்கும். சரியான டைம். ஆமென். சொல்லுங்க, என்னுடைய நேரம். சொல்லுங்க, நான் புறப்பட்டு போக வேண்டிய என்னுடைய நேரம். என் போன்ல நான் சாட்சி கொடுக்க வேண்டியது என்னுடைய நேரம். எத்தனை பேர் தொலைபேசியில சொல்றாங்க, ஐயோ எனக்கு பணம் இல்ல, ஐயோ நான் வியாதியில இருக்கிறேன், ஐயோ என் வேலை போச்சு, என் கணவர் அங்க இருக்கிறார், என் மனைவி. அதன் மூலியமாக போன் மூலியமாவது நீங்கள் பேசலாம். ஹல்லேலூயா. மோசே நல்ல நேரத்தை எடுத்துக்கிட்டார். புறப்பட்டு இறங்கி வரும்போது தேவனோட மகிமை அப்படியா இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? எஸ்தர் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். Book of Esther chapter 2 verse 7. வாசிங்க என்னோட சேர்ந்து.
அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாளை வளர்த்தார். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதி சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தார். ஐயோ, அந்த பெண் எஸ்தர் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளா இருந்தார். யாரு இந்த எஸ்தர்? இந்த எஸ்தர் நம்ம பார்க்கும்போது ஒரு அனாதை. யார் இந்த எஸ்தர் எடுத்து வளர்க்கிறார்? மோர்டெகாய் எடுத்து வளர்க்கிறார். இந்த எஸ்தருக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, மர்த்தல். எஸ்தர்ன்றதுக்கு அதுக்கு அடையாளம், அதோட பேருக்கு என்ன அடையாளம்னா ஸ்டார், நட்சத்திரம். எப்படி நட்சத்திரம் ஜொலிக்குமோ மோர்டெகாய் என்ன செய்யறாரு? அவரோட பேரை மாத்துறார். உன் பேரு, உன்னோட பேர் எஸ்தர் அவர் மாத்துறார். இன்னொரு மொழியா அவருக்கு பேர் வந்து மர்த்தல் பேரை எஸ்தர்னு கொடுக்கிறார். அப்ப நீங்க 2வது அதிகாரத்துல நீங்க 7வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்க்கலாம். மாத்துறார், பேரை மாத்தி சொல்ற, நீ இனிமேல் எஸ்தர். யாரு இந்த எஸ்தர்? இந்த எஸ்தர் ஒரு அனாதை. ஆனாலும் வேதத்துல சொல்லப்படுது, ஆங்கில பைபிள்ல மோர்டெகாய் வந்து அவங்களோட அங்கிள் எழுதப்படுது. புரியுதா? அப்ப இவர் என்ன செய்யறாரு? தாய் தகப்பன் இல்லாத ஒரு அனாதை பெண்ணு, ஒரு அனாதை பிள்ளையை இந்த மோர்டெகாய் வளர்த்துட்டு எடுத்துட்டு வரார். அவர் பேர் எஸ்தர். நான் சொல்லுவோம், மறுபடியும் சொன்னேன், அது எஸ்தர்னா நட்சத்திரத்துக்கு அடையாளம், ஜொலிக்க வேண்டியவன், பிரகாசிக்க வேண்டியவன், அழகு உள்ளவன். பைபிள் அழகா பார்த்து சொல்லுது, அவன் மிகவும் அழகு உள்ளவளும் அவன் மிகவும் சௌந்தரியம் உள்ளவளாய் காணப்பட்டான். நல்லா நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த மோர்டெகாய் என்ன செய்யறாருன்னா, இந்த யூத ஜனங்களை காப்பாற்றணுன்றதுக்காக என்ன நடக்குதுனாக்கா, 1வது அதிகாரம் எஸ்தரை நீங்க வாசிச்சு பார்க்குமானால், எத்தோப்பியால இருந்து இந்தியா வரை என்ன செய்யறாங்கனாக்கா 127 நாடுகள் என்ன செய்வாங்க, இந்த ராணிக்களை தேர்ந்தெடுக்க அழகான பெண்ணுங்களை கொண்டாடுவாங்க. அப்ப அப்படி கொண்டாட வேண்டிய சூழ்நிலையில ஆகாசருக்கு யாரு இருக்கிறா? வஸ்தி ராணியா இருக்கிறாங்க. வஸ்தி ராணியா இருக்கும் போது அதுக்காக நம்ம வேதத்தை வாசிச்சு பார்க்கும்போது ஆகாசரு ராஜா என்ன செய்யறாரு? இந்த வஸ்தியை வரவேற்கிறார். அதுக்கு முன்பாக இவர்களுடைய சட்டத்திட்டம், பெர்சியர்களையும் மேதியர்களையும் சட்டத்திட்டம் என்னன்னா, எத்தனையோ வருடம் கழித்த பிறகு இந்த ராணியை கொண்டாடுவாங்க. அவர்களுடைய சட்டத்திட்டத்துக்குள்ள இது எப்போதும் நடக்கணும். இப்ப நம்மளோட ஊர்ல 5 வருடத்துக்கு பிறகு நம்மளோட புரியுதா, நம்மளோட அபம் மாறுற மாதிரி அந்த மாதிரி மாற்றுவாங்க. அப்ப மாற்றத்துக்கு கொண்டாடும் பொழுது ஆகாசரு ராஜா என்ன செய்யறாருனாக்கா வஸ்திய வர சொல்றாரு. பைபிள் சொல்லுது வஸ்தி ராஜாவுக்கு கீழ்ப்படியில வரல. அப்ப வரலன்னு சொல்லும் போது இந்த மோர்டெகாய் என்னன்னா, இவர் வாசல்ல வேலை செய்து, ராஜாவுடைய வாசல்ல வேலை செய்து கொண்டு இருக்கிற இந்த மோர்டெகாய் இந்த சத்தத்தை கேட்கிறார். இந்த யூத ஜனங்க மேல மோர்டெகாய்க்கு ஒரு பாரம் வருது. ஐயோ, இந்த ஜனங்க அடிமைப்பட்டு கிடக்குறாங்கள, இந்த ஜனங்க, இந்த யூத ஜனங்கள் அதிகாரத்துக்குள்ள வரலைய, இந்த ஜனங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரலையேட்டு மோர்டெகாய்க்கு ஒரு பாரம் வருது. சொல்லுங்க, ஒரு பாரம் வருது. சொல்லுங்க, ஒரு பாரம் வருது. இந்த காலகட்டத்துல நம்ம எல்லாம் எப்படி தெரியுமா, நிறைய பேர் ஆண்டவரோட பிள்ளைங்க, நான் சாப்பிட்டா போதும், நான் பொழைச்சா போதும், நான் நல்லா இல்லைங்க. அதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உன்னை வைத்து மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார். உன்னை உயர்த்த ஆண்டவர் உன்னை வச்சு மற்றவங்களை உயர்த்துவார். உன்னை சுகப்படுத்த ஆண்டவர், இதை நல்லா கேட்டுக்கோங்க, உன்னை வச்சு மற்றவங்களை சுகத்தை கொடுப்பார். உனக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் உன்னை வைத்து கர்த்தர் மற்றவங்களுக்கு விடுதலை கொடுக்க நல்லவரா இருக்கார். சொல்லுடா, நீ ஆண்டவரால் தேர்ந்து எடுக்கப்பட்ட பாத்திரம், நீ மகிமை நிறைந்த பாத்திரம், ஆண்டவர் அதிகாரம் நிறைந்த பாத்திரம், ஆண்டவருடைய வல்லமை நிறைந்த பாத்திரம். அதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இது வரைக்கும் நான் மகிமையில இல்ல பாச, இது வரைக்கும் நான் வல்லமை இந்த மேல நீ பார்க்க போறோம். அப்ப நம்ம தேசம், அந்த ஜனங்க மேல ஒரு பாரம் வந்தது. இந்த ஜனங்க மேல பாரம் வர்றதுக்கு எப்படியாவது ஒரு வழி பண்ணணும் என்றது இந்த மோர்டெகாய்க்குள்ள ஒரு ஆசை வந்தது. வந்தாலும் என்ன செய்யறாங்க, அங்க வஸ்தி முரட்டாட்டம் பண்ணிட்டாங்க, நான் வரமாட்டேன்ட்டு. ஆனா பைபிள் சொல்லுது எஸ்தர் ஒரு அனாதை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த அம்மாவோட சூழ்நிலை, தாய் இல்லாம தகப்பன் இல்லாம, அதுவே உள்ளத்துல ஒரு பயங்கரமான வேதனை. ஆமாவா இல்லையா? கொஞ்சம் அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. யாரு இருக்கிற ஆதரவுக்கு, யாரு இருக்கிற பலப்படுத்த, யாரு இருக்கிற அன்பு காட்ட, எவ்வளவுதான் மோர்டெகாய் வளர்த்தாலும், எவ்வளவுதான் மோர்டெகாய் ஆறுதல் கொடுத்தாலும், அந்த அம்மா உள்ளத்துல தனியா ஒரு ஏக்கம் இருக்குமே.
அந்த அம்மா உள்ளத்துல தனியா ஒரு அன்பு எதிர்பார்ப்பு இருக்குமே. அந்த அம்மா உள்ளத்துல என்ன பெத்தவங்க இல்லையே என்று இருக்குமே. பைபிள் அழகா சொல்லுது, ராஜாவுக்கு முன்பாக எஸ்தர் அவங்களோட பேக்ரவுண்டே சொல்லல. ஏன் தெரியுமா? எஸ்தருடைய பேக்ரவுண்டே என் ஆண்டவர். ஐயோ, அவங்களோட பேக்ரவுண்டே அவங்கதான். பேக்ரவுண்ட் மட்டும் இல்ல, எஸ்தரோட ஃபவுண்டேஷன் என் ஆண்டவரோட வார்த்தை தான். இன்னைக்கு அதைத்தான் நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்ப அனாதை, யாரோட ஆதரவு இல்லை, யாரோட ஒரு காரியம் இல்லாத ஒரு வார்த்தை. ஆனாலும் இந்த அனாதையை நல்லா கவனமாக்கிறது. இந்த அனாதை மோர்தெகாய் கொண்டாந்து வளர்க்கிறாரு. எப்படி வளர்க்கிறாருன்னா, தெய்வீக காரியத்தில் ஆண்டவர் வளர்க்கிறார். எதற்காக இந்த எஸ்தரை வளர்க்கிறார்? நல்ல கவனமாய் கேளுங்க. ஒரு கூட்டத்துல, ஒரு பெரிய கூட்டத்துடைய சபைக்குள்ள இருக்கா, வீட்டுல இருக்க, பட்டணத்துல இருக்க, தேசத்துல இருக்கா, கவனிங்க. நீ தனிப்பட்ட ரீதியில ஒரு சகோதரனா இருக்கா, நான் சொல்லிட்டா என் ஆண்டவரோட கண்கள் உன் மேல இருக்குது. நீ சபைக்குள்ள ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ இருக்கலாம், என் ஆண்டவரோட கண்கள் உன் மேல இருக்குது. என் ஆண்டவரோட கரம் உன் மேல இருக்கு. என் ஆண்டவர் எப்ப 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 உன்னை கொண்டாடலாம் ஆண்டவர் காத்துல, எப்ப உன்னை பயன்படுத்தலாம், எப்ப உன்னை உயர்த்தலாம், எப்ப உன்னை ஆசீர்வதிக்கலாம், என் ஆண்டவர் ரெடியா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு அனாதை. ஆனாலும் இந்த மோர்தெகாய் என்ன செய்யறாரு? அந்த பாருமா, அந்த வஸ்தி வர முடியாம போயிடுச்சு, அது வராது. அடுத்தது புரியுதுங்களா? மறுபடியும் ராணியை தேர்ந்தெடுக்கிறது வரும். 127 நாடுல பைபிள் அழகா பார்த்து சொல்லுது. இந்த எஸ்தர் என்ன செய்யறாங்க? மோர்தெகாய் தெய்வீக காரியத்தை கத்து கொடுக்கிறார், வளர்க்கிறார். வளர்த்து 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 கொண்டாரு. அப்பா அம்மா இல்லாத பிள்ளைக்கு அழகு பத்தி என்ன தெரியும்? அது என்ன பண்ணும்? எல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்ம வளர்ந்து வர 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 காலகட்டத்துல இப்படி போடு நல்லா இருக்கும் உனக்கு, அப்படி கொடுத்து நல்லா இருக்கும், இப்படி பேசாத அப்படி பேசு நல்லா இருக்கும். உண்மையா இல்லையா? சொல்லுங்களேன், ஆமாவா இல்லையா? அதுலயே நிறைய கோளாறு பண்ணிடும். அப்பயே நம்ம விருப்பத்துக்கு ஓடி போயிடும். இப்படி கொடுத்து இப்படி சொல்றது பிசிக்கல் சைட். ஸ்பிரிச்சுவல் சைட்ல இன்னும் மோசம். ஸ்பிரிச்சுவல் சைட்ல நம்ம சொல்லி கொடுத்தா பாத்திரீங்களா, கேட்கவும் மாட்டாங்க. நல்லா ஜோம் பண்ணி பிரசங்கம் பண்ணும், ஏதோ 4 ஒண்ணு நல்லா ஜோம் பண்ணும், நல்லா ஊழியம் செய்யணும், பிரசங்கம் 4 ஊழியம் செய்யும். ஆமா, எங்களுக்கு இருக்கிற வேலையை தலைக்கு மேல நாங்க இங்க ஊழியத்துக்கு போறது. அவன் தலைக்கு மேல வேலை கொடுத்ததே அவர் தான். ஆமென். அவர் இல்லாமல் ஒண்ணு வரவே கிடையாது. அப்ப நமக்கே தாய் பாப்பாந்தே ஒரு நாள் சொல்லி கொடுத்து சில பிள்ளைகளை நல்லா கொண்டாந்து இருக்கீங்க. சில அப்படியே நல்லா பார்க்கவே நல்லா இருக்கும் பிள்ளைங்க, எல்லாம் பார்க்கறது பிள்ளைங்க. நான் சொல்ல ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க சேர்த்து தான் சொல்றேன், சரியா? வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. அப்ப ஆனா இந்த அம்மாவுக்கு யாரும் இல்லை. ஒரு பொம்மை ஒரு பெண் பிள்ளைய எவ்வளவு அழகா கொண்டாடுறாங்க. அந்த மோர்தெகாய் ரொம்ப அழகா கொண்டாடுறாரு. அவர் எதுல கொண்டாடுறாருன்னா, தெய்வீக காரியத்துல கொண்டாடுறாரு. எப்பவுமே தெய்வீக காரியத்துக்கு முதல் இடம் கொடுத்து பாருங்க. அதுல இருக்கிற மகிமை, அதுல இருக்கிற ஆசீர்வாதமே வேறதான். உலகம் உன்னை ரெட்டிப்பா ஆசீர்வதிப்பேன்னு சொல்லவே கிடையாது. ஆண்டவர் தான் சொல்றாரு, உன்னை ரெட்டிப்பா ஆசீர்வதிப்பேன். உலகம் உன்னை மலையில் உள்ள பட்டணம் போல் செழிப்பா கொண்டாடுன்னு சொல்லவே கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன்னை மலையில் உள்ள பட்டணம் போல கொண்டாடு. உலகமே சொல்லவே கிடையாது, உன்னை வாழாக்காமல் உன்னை தலையாக்குவான். ஆண்டவர் சொல்றார், உன்னை வாழாக்காமல் உன்னை தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன். இதை படிச்சுக்காங்க. என்ன செய்யறாங்க? இந்த அம்மா எப்படியாவது அந்த அழகு போட்டிக்கு போனோன்றதுக்காக இந்த எஸ்தர் எல்லாம் செய்யறாங்க. 1 வருஷம் அவங்களுக்கு பயிற்சி, 1 வருஷம் ட்ரெயின் பண்றாங்க, அவங்களை பக்குவப்படுத்துறாங்க. நீங்க நல்லா பைபிளை படிச்சு பாத்தீங்கன்னா 1 வருஷம் தனித்து அவங்களை கொண்டு போயிட்டாங்க. கவனிங்க, ராஜாவுடைய கண்கள்ல கவனிக்கீங்களா, எல்லாரும் பார்த்த பிறகு, அதாவது எல்லாம் பார்த்த பிறகு, அதிகாரிகள் பார்த்த பிறகு, அதிகாரிகள் பார்வையில, ராஜா பார்வையில வேதத்தை வாசிச்சு பார்க்குமானால் எஸ்தருக்கு ஒரு தயவு கிடைக்குது. எதுக்கு? இந்த 127 நாடுல இந்த அழகு போட்டிக்கு இந்த அம்மாவை வரணும்ட்டு ஒரு தயவு கிடைக்குது. நான் சொல்லுவேன், தயவு ராஜா இடத்துல இருந்து வரல, உலக ராஜா இடத்துல இருந்து வரல, அந்த ராஜா இடத்துல இருந்து தான், சர்வ வல்லமை உள்ள ராஜா இடத்துல தான். எத்தனை ராஜா உன்னை தடை பண்ணாலும், எத்தனை மனுஷர்கள் உன்னை தடை பண்ணாலும், அந்த ராஜா மட்டும் அதிகாரம் கொடுத்தாங்கன்னா தடை பண்ணவங்களே உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கிரியை செய்வார். ஏன்னா அப்ப கவனிங்க, அந்த ராஜா இடத்துல தயவு கிடைச்சாலும் 1 வருஷம் நம்ம தனியா இருக்கிறாங்க. எதுக்காக?
ஒரு வருஷம் கவனிங்க, இந்த எஸ்தர் என்ன செய்றாங்க, ஒரு வருஷமா இவங்க போயிட்டு தனியா ஒரு கூட்டத்துல இருக்கிறாங்க. நல்ல கவனமாய் கேளுங்க. தனியா ஒரு கூட்டத்துக்குள்ள இருக்காங்க, ஜனங்களோட எப்படி இருக்கணும்ன்றதுக்காக. எப்படி சொசைட்டிக்குள்ள இருக்கணும்ன்றதுக்காக கவனிங்க, முதல் ட்ரெயின் நடக்குது. ஜனங்களுக்குள்ள எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படிப்பட்ட நடவடிக்கை நமக்குள்ள இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா வரணும், எதை மாத்தணும், எதை மாற்றக்கூடாதுன்னு ஜனங்களுக்குள்ள ஒரு பக்கம். நம்பர் 2, அதிலே அவங்க என்ன நடக்குதுனாக்கா, புரியுதா, அவங்களோட அலங்காரம், அவங்களோட உடை, அவங்களோட எல்லாத்தையும் புரியுதா, பெர்ஃபியூம் நீங்க பார்க்கலாம், அவங்களோட பூக்களையோ புரியுதா, அவங்களோட சாப்பாடுல ஒரு வருஷம் எஸ்தருக்கு இந்த ப்ரிப்பரேஷன் நடக்குது. என்ன நடக்குது? ப்ரிப்பரேஷன். எஸ்தர் சொல்லுங்க, ஆயத்தப்படுத்துறாங்க. எதுக்காக ஆயத்தப்படுறாங்க? கர்த்தர் உன்னை உயர்த்தணும்னா நீ ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். You must get ready for the blessing. You must get ready for the anointing. You must get ready for the power of the Holy Spirit. ஆகவே கவனிங்க, வல்லமை, ஆசீர்வாதம், அபிஷேகம் தன்னால வராது, புளிஞ்சாதான் என்ன வரும். அப்ப உன்னை நீ ஆயத்தப்படுத்தும் போதுதான் நீங்களும் நானும் உன்னதமான காரியத்தை பார்க்க முடியும். அப்பா இல்லாம இருக்கலாம், அம்மா இல்லாம இருக்கலாம், வளர்த்தது மோடிக்காயா இருக்கலாம், ஆனா எஸ்தருக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சுன்னா இந்த ஜனங்களை காப்பாற்றும்படியாக, இந்த ஜனங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டாடும்படியாக, உலகத்துடைய அழகுல, உலகத்துடைய ஞானத்துல, உலகத்தோட செழிப்புல நான் போடலாம் முடியாது. ஒரே ஒரு காரியம், ஆண்டவரால மட்டும் தான் கூடும். கவனிங்க, அப்ப ஜனங்களுக்குள்ள விழாவுறாங்க, ஜனங்களுக்குள்ள புலம்பி கொண்டு இருக்கிறாங்க, ஜனங்களுக்குள்ள பழகி பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்ப? இந்த ஒரு வருஷம் எஸ்தர் தன்னை ஆயத்தப்படுத்துறாங்க. சொல்லுங்க, ஆயத்தப்படுத்துறாங்க. சொல்லுங்க, ஆயத்தப்படுத்துறாங்க. ஆமென். நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்லா ஆராதிப்போம், நல்லா துதிப்போம், நல்லா உபவாசம் எடுப்போம். ஆனா ஜனங்களுக்குள்ள போக மாட்டோம். அங்க புரியுதா, ஜனங்களுக்குள்ள போக நிறைய பேருக்கு விருப்பம் இருக்காது. ஆனா ஆண்டவர் சூப்பரானவர். அவர் சமாரியா கிட்டே போனார். ஆண்டவர் போய் பார்த்து தேவராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணார். யூதர்கள் கிட்டே தேவராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணினார். ஆமென். புறஜாதிகள் கிட்டே ஆண்டவர் தேவராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணினார். ஆமென், ஆமென். வர உங்கள்ட்ட ஆண்டவரோட பிள்ளைகள் கவனிங்க, ஜனங்களுக்குள்ள பழக்க வேண்டிய பழக்கத்தை கவனிங்க. எஸ்தர் தங்களை ஆயத்தப்படுத்தினாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு ஆணால வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு 127 நாள் பெண்களுக்குள்ள கொண்டு போய் விட்டா எப்படி இருக்கும்? அதுக்கு என்ன தெரியும்? நம்ம உணர வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் ஒரு திட்டத்தை நம்மளோட வாழ்க்கையில நியமித்து வைத்துட்டார்னா, நீ 127 நாடு பெண்கள் மத்தியில நீ போனாலும் நம்ம கூட ஆண்டவர் இருப்பார். ஆண்டவர் எஸ்தர் கூட இருந்தார். அவனோட ஆகாரத்தில் நீ படிச்சு பார்க்கணும், ஆகாரத்தில் ஒரு ஆயத்தப்படுத்துறாங்க. இரண்டாவது ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன், ஆவிக்குரிய ஆயத்தம். மேல போயிட்டு ஆகாசரு ராஜாக்கு முன்னால நிக்கிறவங்க நல்ல கவனமாய் கேளுங்க. மாமிசம் மட்டுமல்ல, நல்ல கவனமாய் கேளுங்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல ஒரு ஆயத்தத்தோட, புரியுதுங்களா? நல்ல கவனமாய் கேளுங்க. ஆண்டவரோட பிள்ளைங்க, ஆவிக்குரிய ஆயத்தம், ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது கிடையாது. ஆண்டவரோட பிள்ளைங்க, தயவு செய்து உங்களிடத்துல சொல்றேன், இந்த ஆவிக்குரிய ஆயத்தம் மீது பாஸ்டர் அவங்களுடைய ஜெப வாழ்க்கை, ஆவிக்குரிய ஆயத்தம் மீது அவங்களுடைய உபவாசம், ஆவிக்குரிய ஆயத்தம் மீது வேத வசனத்தை தியானம் பண்ணுவது, ஆவிக்குரிய ஆயத்தம் மீது ஆண்டவருக்கு விதைப்பது, ஆவிக்குரிய ஆயத்தம் மீது உபவாசம், ஜெபம், ஆண்டவருக்கு விதைப்பது. அது மட்டும் இல்லாமல் ஊழியம் மாத்திரம் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு நல்ல கவனமாய் கேளுங்க, தரிசனம் உள்ள பிள்ளைகளாய் காணப்படும். இந்த கோவிட் டைம்ல ஒரு வருஷமா நாங்கள் சரியா ஆராதிக்க போல, ஊழியத்துக்கு போல, எதுக்கு போல, ஆனா பாக்குற இடத்துல சுவிசேஷம் சொல்ற. ஆனா இந்த லெவலை காட்டிலும் கர்த்தருடைய இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகும்படியாக கவனிக்கிறீங்களா? எவ்வளவு ஜனங்களோட பழகிட்டோ பேசிட்டோ நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டோ கர்த்தர் கொண்டாந்துட்டார். ஆனா இன்னொரு காரியம், ஆவிக்குரிய ஆயத்தம். அதனால வேதவசனம் சொல்றது, நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நீ கழுகை போல செட்டை அடித்து நீ உயர பறப்பாய். அப்ப ஆண்டவர் எதை விரும்புகிறார்? கர்த்தர் எஸ்தர் மேல ஒரு நோக்கத்தை வைத்திருக்கார். எஸ்தர்
தாயா வர முடியும், எஸ்தர்னால முடியும். நல்ல கவனமாய் கேளுங்க. ஒரு அனாதை பெண்ணை, ஒரு அனாதை பிள்ளையை ஆண்டவர் கொண்டு போறார். ஒரு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளையை ஆண்டவர் கொண்டு போறார். ஏன் தெரியுமா? இந்த அம்மா என் ஆண்டவரோட திட்டத்துக்காக, என் ஆண்டவரோட சித்தத்துக்காக, இந்த ஜனங்களை, யூத ஜனங்களை காப்பாற்றி ஆகணும்ன்றதுக்காக இந்த அம்மாக்குள்ள மோர்தெகாய் மட்டுமல்ல, இந்த எஸ்தருக்குள்ள ஒரு வைராக்கியம் வருது. ஒரு வைராக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அனாதைக்குள்ள ஒரு வைராக்கியம், ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளைக்குள்ள ஒரு வைராக்கியம். ஒரு ஆணோட வளர்ப்புல வந்த ஒரு சாதாரணமான பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒன்னில்லாத ஒரு பிள்ளைக்கு, ஒரு வாலிப பிள்ளைக்கு, ஒரு எஸ்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வருது ஆண்டவருக்காக. இன்னைக்கு அததான் இன்னைக்கு சபை ஜனங்க மத்தியில, ஆண்டவரோட ஜனங்க பிள்ளைகள் மத்தியில ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், விரும்புகிற ஒரு காரியம். நான் விசுவாசிக்கிற, நான் ஜெபம் பண்றது மட்டும் இல்ல, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஒரு எஸ்தர் போல இங்க ஒரு மூலையில இருக்கலாம், ஒரு எஸ்தர் போல உன்னை யாரும் மதிக்காம இருக்கலாம், ஒரு எஸ்தர் போல சில வேளையில புரியுதுங்களா, வெளி தோற்றத்துல ஒரு ஃபெலோஷிப் இருக்காங்க. ஆனா இந்த இதயம் சில நேரம் அனாதை மாதிரி தவிக்கும். இந்த இதயத்துக்கு ஆறுதல் கொடுக்க, இந்த இதயத்துக்கு பலப்படுத்த, இந்த இதயத்துக்கு நல்ல ஆலோசனை சொல்ல, இந்த இதயத்தை ஒரு லெவலுக்கு, இந்த மனுஷன் ஒரு லெவலுக்கு கொண்டாட யாரும் இல்லை. நான் உங்களிடத்துல சொல்றேன், எந்த மனுஷன் உங்களை கொண்டாட முடியாது. விசுவாசிங்க, என் ஆண்டவர் உங்களை கொண்டாட நல்லவரா இருக்கிறார். என் ஆண்டவர் உங்களை உயர்த்த நல்ல கை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஆகவே ஆவிக்குரிய ஆயத்தப்படுவாங்க. என்ன ஆவிக்குரிய ஆயத்தம்? நல்லா ஜெபிக்கிற ஒரு மனுஷி. ஐயோ ஆண்டவரே, உலகத்துல இருக்கிற சிந்தை எனக்கு இருக்க கூடாது, அவங்களோட சிந்தை மட்டும் எனக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே, உலகத்துடைய சிற்றின்பத்தோட சிந்தை இருக்க கூடாதியா, இந்த யூத ஜனங்களை காப்பாற்ற வேண்டிய சிந்தை மட்டும் எனக்கு இருக்கணும். ஆண்டவரே, நான் மகிமைப்படக்கூடாதியா, என் தெய்வ மகிமைப்படணும், என் ஆண்டவர் மகிமைப்படணும். ஐயோ, மோர்தெகாய் பிரயாசப்பட்டது, மோர்தெகாய் பாடுபட்டது, மோர்தெகாய் இந்த பிள்ளையை வளர்த்தெடுத்தது, ஒன்றுத்திலும் நஷ்டம் இல்லைங்க. இன்னைக்கு சபை தான் எதிர்பார்க்குது, இன்னைக்கு சர்ச் தான் எதிர்பார்க்குது, இன்னைக்கு ஊழியக்காரங்க தான் எதிர்பார்க்கிறாங்க. எதுக்கு பாஸ்டர்மார்ங்க வார வாரம் பிரசங்கம் பண்றாங்க? ஒரு பிள்ளைகளை கூட எனக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. எல்லா தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்காக எழுதணும். நீ கடந்து போற சூழ்நிலை சில நேரம் ஒரு அனாதையா நிக்கிற மாதிரி இருக்கும். நீ கடந்து போற அவமான சில நேரம் ஒரு அனாதையா நிக்கிற மாதிரி இருக்கும். மனுஷர்களோட வார்த்தை உன்னை வேதனைப்படுத்தி நீ ஒரு அனாதை மாதிரி நிற்கும். சில நேரம் மனுஷர்களோட பார்வையினால நீ ஒரு அனாதை மாதிரி தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஒரு மூலையில நிக்கிற மாதிரி இருப்போம். நான் ஒரு வார்த்தை உங்களிடத்துல சொல்றேன், என் ஆண்டவர் உன்னை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். ஒரு தாய் கர்ப்பத்தில் இருக்கிறதுக்கு முன்பாக தெரிந்து கொண்ட ஆண்டவருடைய ஒருபோதும் அவர் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கார். உன் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சித்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த அம்மா நல்லா கவனமாய் கேளுங்க. அவங்க ஆயத்தப்படுத்துறது மட்டுமல்ல, கவனிக்கிறீங்களா, ஜனங்களோட இருந்தது, ப்ரிப்பேர் பண்ணது மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆயத்தமும் அவங்களுக்குள்ள வந்தது. ஆவிக்குரிய ஆயத்தம் வந்தது மட்டுமல்ல, இந்த அம்மாக்குள்ள, இந்த எஸ்தருக்குள்ள நல்ல ஒரு தரிசனம், சொல்லுங்க விஷன், நல்ல ஒரு தரிசனம், முருத்திக்குள்ள அவ்வளவு பெரிய விஷன். ஆண்டவரே, நீ என்னை கொண்டு இந்த ஜனங்களை காப்பாற்றுவீங்க, என்னை கொண்டு ஆண்டவரே இந்த ஜனங்களுக்குள்ள நீங்க கொண்டாட, இந்த ஜனங்களை காப்பாற்ற நல்லவரா இருக்கீங்க, என்னை கொண்டு ஆண்டவரே பெரிய காரியங்கள் செய்வீங்க. என்ன நடக்குதுன்னா, கவனிங்க, அவங்களுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் மெச்சூர்ட், ஆவிக்குரிய முதிர்ச்சிங்க. எஸ்தருக்குள்ள நல்ல ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி, நமக்குள்ள ஆவிக்குரிய முதிர்ச்சி வரணும். வராதத வரலன்னு சொல்லாத, வராதது இனிமேல் வரப்போம், நடக்காதது நடக்கன்னு சொன்னது நடக்காதது நடக்க போகும். நான் சாதாரணமா நீ இருக்கிற தேவ பிள்ளை நினைக்காம உன்னை வச்சு ஆண்டவர் அசாதாரணமான காரியத்தை செய்யும். எங்க நல்ல கவனமாக ஆண்டவரோட பிள்ளைகள், ராஜாவுடைய கண்ணுல எஸ்தருக்கு தயவு கிடைச்சது. நான் நம்புற ராஜாவுடைய கண்ணுல இருந்து நமக்கு கிருபை, தயவு, ஆசீர்வாதம் பேர் அத்தனைய கத்தர் கொடுக்க நல்லவரா இருக்கா. நீ நடந்தத பார்த்துக்கிட்டு இருக்காத, நீ நடக்க போத ஆண்டவர் வச்சு செய்வான். நடந்த வேதனை பார்க்காத, நடந்த அவமானம் பார்க்காத, நடந்த பாடுகள், நடந்த நஷ்டங்களை பார்க்காத,
இனி ஆயத்தமா இருக்கும்போது உங்களை வச்சு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏத்தனை ஆண்டவரை இன்னும் உயர்த்த பார்க்கிறார். ஏத்தனை ஆண்டவர் இன்னும் உங்களை பயன்படுத்த பார்க்கிறார். ஏத்தனை இன்னும் ஆண்டவர் உங்களை சூஸ் பண்றார். Because God loves you so much. Hallelujah. நல்லா கவனமாய் கேளுங்க சபை ஜனங்க. வாசிங்க என்னோட சேர்ந்து 2வது அதிகாரம் எஸ்தர் புஸ்தகம் 12வது வசனம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களின் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவர்களுடைய முறை வருகிற போது எவ்வளவு நாள் பிடிச்சது? 1 வருஷம். சில நேரம் சில காரியங்களுக்காக காத்திருக்கு. அன்றோட பிள்ளைக்கு காத்திருக்கு. அவசரப்படாதீங்க. காத்திருக்கும். சில நேரம் நிறைய வேலையில அவசரப்படும். பட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மறுபடியும் நான் முதல் பிரசங்கத்தை சொல்லி ஏதோ ஒரு மூலையில இருக்கிற என் ஆண்டவர் அழகா சொன்னார், அந்த மூலையில கட்டப்பட்ட கழுதி தாண்டா கொண்டு வாங்க. இதுலதாண்டா நான் பிரயாணம் பண்ணுவேன். நீ ஏதோ ஒரு மூலையில இருக்க, ஆனா நமக்குள்ள அந்த தரிசனம், நமக்குள்ள அந்த பாரம் வரணும். உலகத்துல வாழ்ற வாழ்க்கை ஒரு கிறிஸ்துவ பிள்ளை, ஒரு கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள், ஊழியக்காரர்கள் நல்லா சூப்பர் டூப்பர் ஆண்டவருக்காக வாழும். சும்மா ஏதோ மந்தமாவும் ஒரு சோற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே கூடாது. வாழ்ந்தா நல்ல ஆண்டவருக்காக வாழும். ஆண்டவர் மகிமைப்படுத்தி வாழும். உலகத்துல வாழ்ந்து உலகத்துல பேர் புகழ் தேட என்னென்னமோ சாதிச்சு செத்து போறாங்க. ஏன் நீங்களும் நான் ஆண்டவருக்காக வாழக்கூடாது? இது வரைக்கும் வாழ வைத்த ஆண்டவர் இனியும் வாழ வைக்க நல்லவரா இருக்காரு. ஆனா அவனோட சிந்தை மாற்றும் பொழுது நல்ல கவனமா தெரிஞ்சுக் கொள்ளுங்க, கர்த்தர் நம்மளை வாழ வைக்க நல்லவரா இருக்கிறார். ஆமென், ஆமென். 1 வருஷம் அந்த அம்மாவுக்கு பயிற்சி. 1 வருஷம் ரொம்ப நாள் இல்ல, ரொம்ப நாள் இல்ல. நம்ம சில நேரம் ஆசீர்வாதத்துக்கு வெயிட் பண்ண முடியாது, ஆண்டவரோட கிரியைக்கு வெயிட் பண்ண முடியாது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க மாட்டாங்க. புரியுதா? சக்தியில வந்துகிட்டு தான் இருக்கும், இங்க பொறுமையே இருக்கா. எப்போடா எப்போடா நான் இன்னைக்கு ஜோம் பண்றேன், நாளைக்கே உனக்கு ஆண்டவர் பதில கொடுத்துடணும். நாங்கெல்லாம் ஜோம் பண்றோம் பாச. ஏன்னா இந்த கோவிட், இந்த வியாதி, இந்த வைரஸ் எல்லாம் போவே மாட்டேங்குது. போவன்ற விசுவாசம் இருக்குல்ல, அது எப்ப போக வேண்டிய நேரத்துல ஆண்டவர் அதை நிரூபணப்படுத்துறாரு. அது மட்டும் போதும். என்னமோ இவங்க மொத்தத்தையும் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு உட்காந்தாக்க பதில் கிடைச்சிருந்த மாதிரி. நானும் ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாச. பெரிய ஆசீர்வாதம் வரணும் 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 வரவே மாட்டேங்குது. ஆண்டவருக்கு தெரியும், வந்தா நீ மறந்துட வேண்டிய, வந்துச்சுன்னா நீ மறந்துட அவருக்கு நல்லாவே தெரியும். ஐயோ நானும் பாச நல்லா ஊழிய செய்யணும் ஆசைப்படுறேன் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா அவங்க நடந்துருமா? போகணும், புறப்பட்டு நல்ல கார் கொடுத்திருக்கா, நல்ல வீடு கொடுத்திருக்கா, நல்ல பணம் கொடுத்திருக்கா. எதுக்காக? இல்ல பாச எங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்றது நல்லதுதான். ஆனா அதிலே இருக்க கூடாது. அவருக்கு பெரிய காரியங்கள் செய்யாரு. எல்லா ஆண்டவரோட பிள்ளைகள் எழுப்பணும். ஆமென், ஆமென். ஆவிக்குரிய ரீதியில எஸ்தர் நல்லா மெச்சூர்ட் ஆயிட்டாங்க. சூப்பரா சொல்றாங்க, போனோம். அதனால மறுபடியும் நான் சொல்றேன், ஆவிக்குரிய ரீதியில மெச்சூர்ட் ஆயிருக்கு. ஆவிக்குரிய ரீதியில மெச்சூர்ட் ஆகும். நல்ல தரிசனம் உள்ள இனிய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய நல்லவரா இருக்கிறார். நீ போற இடத்துல ஒரு மாற்றம் வரணும், உனக்குள்ள விசுவாசம் வரும். நீ போற ஊழியத்துல ஆண்டவர் கிரியை நடத்துவார்ட்டு நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். நீங்க போற ஊழியத்துல அற்புத அடையாளம் நடக்கட்டும், நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். நீ போய் வறுமையில இருக்கிற ஜனங்களுடைய வீட்டுல காலு வைக்கும் போது நமக்குள்ள புரிதா விசுவாசம். நான் காலு வைக்கிறேன் அந்த இடத்துல, இதோட அந்த வீட்டுல வறுமை போறேன். நான் போய் காலு வைக்கும் போது இதோட பிசாசு போயிடும். நான் போய் காலு வைக்கும் போது இதோட ஆண்டவரே அந்த குடும்பத்திலயோ அந்த வாழ்க்கையில ஒரு மாற்றம். ஆவிக்குரிய மெச்சூர்ட். எப்ப அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி வரணும், நல்ல ஆண்டவரோட பலமான
ஐக்கியத்தை வைத்து வேத வசனத்தை தியானம் பண்ணி சொன்ன காரியங்கள் ஜெபமோ உபவாசமோ ஆண்டவருக்கு விதைக்கிறதோ நல்ல தரிசனம் உள்ள பிள்ளைகளா இருக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய நல்லவரா இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவரோட பிள்ளைகள் இந்த தேவ வார்த்தை ஆவிக்குரிய முதிர்ச்சியில நல்லா ஆராதிக்கிற பிள்ளைகள், நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம், நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். ஆவிக்குரிய ரீதியில கர்த்தர் நம்மளை நல்லா வளர்த்து எடுத்துட்டார். எதற்காக ஆண்டவர் நம்மளை வளர்த்து எடுத்திருக்கிறார்? ஏன் ஆண்டவர் நம்மளை வளர்த்து எடுத்தார்? நல்லா வளர்ந்திருக்கிற ஆண்டவரோட காரியத்துல இந்த காலகட்டத்துல எத்தனை கூட்டம் வியாதியில, ஒரு கூட்டம் யூத கூட்டம் அடிமையா அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருந்த மாதிரி எத்தனை கூட்டம், ஒரு கூட்டம் வியாதியில சிக்கி கிடக்கு. ஹலோ, எத்தனை கூட்டம் இன்னைக்கு வறுமையில ஒரு கூட்டம் சிக்கி இருக்கு. எத்தனை கூட்டம் கவலையில ஒரு கூட்டம் இருக்கு. எத்தனை ஒரு கூட்டம் புரிதா குடும்பம் பிரிச்சு போய் ஒரு நிலைமையில வாழ்றாங்க. எத்தனை குடும்பம் புரிதா, ஒவ்வொரு கூட்டம் வியாதியில ஒரு கூட்டம், கஷ்டத்துல ஒரு கூட்டம், வறுமையில ஒரு கூட்டம். எத்தனை பேருக்கு புரியுதா இல்லையா? எத்தனை கூட்டங்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்குது. ஒரு யூத கூட்டத்துக்காக எஸ்தரை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி, எஸ்தரை ஆண்டவர் ராணியாய் நியமித்து கர்த்தர் கொண்டு போனது போல இன்னைக்கு காலையில கொடுக்கிற தேவ பிள்ளைகளுக்கு செய்தி, ஒவ்வொரு கூட்டத்துக்காக நீ புறப்பட்டு போயே ஆகணும். உன்னையும் சாரி காலையில ஒரு பிரசங்கம், இன்னொரு அடுத்த பிரசங்கம் கொஞ்சம் இருமல். ஒவ்வொரு கூட்டத்துக்கு புறப்பட்டு போகும்படியாக, வியாதிஸ்தர்கள் மத்தியில போகும்படியாக, வறுமை ஜனங்கள் மத்தியில போகும்படியாக, குடும்பத்துல சமாதானம் இல்லாதபடிக்கு போற ஜனங்கள் கூட்டத்துக்குள்ள போகும்படியாக, எத்தனை குடும்பம் நிம்மதி இல்லாம இருக்கு அந்த குடும்பத்துக்கு போய் பார்க்கும்படியாக, எத்தனை குடும்பம் பசி பட்டினியில் இருக்கிற குடும்பத்துக்கு சபையில காணப்படுகிற ஆன்லைன்ல பார்க்கிற தேவ பிள்ளைகள் நீ புறப்பட்டு ஒரு எஸ்தர் ஒரு யூத கூட்டத்துக்கு போனது போல இப்பயே ஆண்டவரோட பிள்ளைகள் உன் ஜெபத்துல, உன் உபவாசத்துல அந்த பாரம் வரணும்யா. எஸ்தருக்கு யூத ஜனங்கள் ஒரு பாரம், மோர்தெகாய்க்கு யூத ஜனங்கள் ஒரு பாரம் வந்தனாலதான் தரிசனம் வந்தது. தரிசனம் வந்தனாலதான் நல்லா ஆயத்தப்படுத்துறாங்க. ஆயத்தப்படுத்துறது மட்டுமல்ல, பண்ண பிறகு இந்த எஸ்தர் புறப்பட்டு போன பிறகு 127 நாடுல அனாதையா இருந்த ஒரு மூலையில அப்பா இல்லாம அம்மா இல்லாம யாரோ ஒரு மனுஷன் வளர்த்த இந்த எஸ்தருக்கு ராஜாவோட கண்ணுல தயவு கழிச்சு இந்த எஸ்தரை ஆண்டவர் ராணியா கொண்டாந்தார். எதற்காக தெரியுமா? என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணும், என் ஆண்டவருடைய பிள்ளைகளை காப்பாற்றணும். என்னைக்கு எஸ்தருக்கு இந்த தரிசனம் வந்துச்சோ, சாதாரணமாய் நடக்காத காரியம் என் ஆண்டவர் நடப்பிட்டார். வேதத்துல திருப்பி பாருங்கயா, உலகத்துல பாருங்க, எந்த அனாதையை ராணியா வந்திருக்கு இந்த எஸ்தர் தான். அனாதையாய் காணப்பட்ட ஒரு பெண்மணியை என் ஆண்டவர் ராணியாய் கொண்டாந்து ராஜா கண்ணில தயவு காட்டி என் ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். எதற்காக? அந்த அம்மாக்கு இந்த தரிசனம். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரோட பிள்ளைகள், எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? இனி வியாதிப்பட்ட ஜனங்கள் இடத்துல கர்த்தர் ஒரு எஸ்தர் போல உன்னை ஆண்டவர் கொண்டு போவார். பிசாசு பிடியில இருக்கிற ஜனங்கள் இடத்துல ஒரு எஸ்தர் போல கர்த்தர் உன்னை கொண்டு போவார். வறுமையில இருக்கிற ஜனங்கள் மத்தியில கர்த்தர் உன்னை கொண்டு போவார். தெரியுமா? நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் புதிய எண்ணெயினால, புதிய அபிஷேகத்தினால, புதிய தரிசனத்தினால, புதிய கிருபையினால கர்த்தர் உன்னை கொண்டு போக ஆண்டவர் நல்லவனா இருக்கிறார். எதற்கு தெரியுமா ஆண்டவர் உங்களை என்னை எவ்வளவு அளவுக்கு காப்பாத்தி வச்சிருக்கிறார்? எதற்கு தெரியுமா உங்களை என்னை ஆண்டவர் காப்பாத்தி வச்சிருக்கிறார்? அழிவுல போற ஜனங்களை காப்பாற்றும்படியாக. எதற்கு தெரியுமா ஆண்டவர் உங்களையே என்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார்? ஆசீர்வாதமே என்னன்னு தெரியாம இருக்கிற ஜனங்களை உங்க மூலியமா என் மூலியமா ஆசீர்வாதத்தை பார்க்கும்படியாக. எதற்கு தெரியுமா ஆண்டவர் அநேக பேருக்கு வியாதியிலிருந்து சுகப்படுத்தி வச்சிருக்கார்? வியாதியில மாண்டு கொண்டு கண்ணீர் வடிச்சு வேதனைப்பட்டு இருக்கிற ஜனங்களை உங்களையும் எண்ணெயை வைத்து அவர்களை காப்பாற்றும்படியாக. நீ சாதாரணமான ஜனம். ஒருவேளை நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், பாஸ்டர் என் வாழ்க்கைய ஒரு எஸ்தர் மாறி இருக்கு பாஸ்டர். சொல்ற ஒரு நேரம் வந்துருச்சு, ஒரு நேரம் வந்துருச்சு. என்னையே கவனிக்க ஆள் இல்லை பாஸ்டர், எனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை பாஸ்டர், என்ன உயர்த்தே ஆள் இல்லை, உலகத்துல யாரும் வரமாட்டாங்க சொல்றேன். என் ஆண்டவர் உனக்காக நிற்கிறார். என் ஆண்டவர் உன்னை உயர்த்த நல்லவராக இருக்கிறார்.
நான் விசுவாசிக்கிறேன். இனி நீங்க கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் கர்த்தர் மாத்தி ஆசீர்வதிக்க நல்ல ஆண்டவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எங்க நமக்குள்ள தரிசனம் வேணுங்க. நான் நம்புறேன், இந்த கொரோனாலாம் வந்து காலகட்டம் முடிந்த பிறகு ஒவ்வொரு சபை ஜனங்கள் மேல, ஆன்லைன்ல பார்க்குற ஒவ்வொரு தெய்வ பள்ளிகள் மேல இந்த பாரம் வரணும். ஐயா, நீ ஓட்டிட்டு போற காடியில் உட்காரும் போது நீ யோசிக்கணும், இது என் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், அவருக்கு சேவை செய்ய முடியும். உன் வீட்டில் இருக்கும் போது நீ யோசிக்கணும், இது ஆண்டவர் கொடுத்து விடு, அவருக்கு சேவை செய்ய முடியும். உன் கையில நிறைய பணம் இருக்கும் போது யோசிக்கணும், யாருக்காக? என் ஆண்டவர் கொடுத்தது. வாலிப பிள்ளைகள் எல்லாம் நான் பிரசங்கத்தில சொன்னது போல உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாட்சி அவ்வளவு வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to Jesus. நான் நம்புறேன், the work that will shape a nation, செய்ய வேண்டிய ஊழியத்தில் ஒரு தேசத்தை கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டார், ஒரு குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டாருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நிறைய காசு இருக்கோங்க, நிறைய பணம் இருக்கோங்க, வசதி எல்லாமே இருக்கோங்க. ஆனா நிறைய வேலையில ஒரு அனாதை நிக்கிற மாதிரி நம்ம எத்தனையோ மாட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் அடிக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, அவமானப்பட்டு, சில நேரம் தனிந்து ஒரு அனாத மாதிரி எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இதனால தான் மனுஷர்களோட வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் மனுஷர்கள் நடத்துற விதத்தில். ஆனா மறக்காதீங்க, நல்ல ஒரு காரியத்தை தைரியமா வைத்துக் கொள்ளுங்க. அனாதி தேவனுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க. இனிமேலதான் எங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. உங்க நேரம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துற பிள்ளைகளை என் ஆண்டவர் உயர்த்த நல்லவராக இருக்கிறார். நாங்கள் உயரணும் உலகத்துக்காக அல்ல ஆண்டவரே, நாங்கள் உயரணும் உமக்காக. நாங்கள் எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து நாங்கள் வெளியிறங்கத்துக்கு தெரியப்படணும். அந்த உலகம் எங்களை பாராட்டும்படியாக எங்கள் ஆண்டவருக்காக. எங்க ஊழியத்தை நான் இடத்துல சொல்றேன், 4 பேருக்குள்ள பாராட்டுவாங்க, 4000 பேர் உங்களை தூசிப்பாங்க. நிறைய பேர் உங்க பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒன்று மட்டும் நான் சொல்றேன், உன் கரத்தை என்னைக்கு ஆண்டவர் பிடிச்சாரோ, நீ விழுந்தாலும் அவர் உன்னை தூக்குவாரு, தூக்குனாருன்னா உன்னை தூக்கிக்கிட்டே தான் இருப்பாரு. உன் இதயத்தோட ரகசியம், உன் இதயத்தோட ஆசை, உன் இதயத்தோட வாஞ்சை, உன் இதயத்தோட பாரத்தை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறவர் அவர் ஒருத்தர். அவர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல தகப்பன், நல்ல தாய் மாத்திரம் அல்ல, அவர் உங்களுக்கும் எங்களுக்கும் நல்ல நண்பன் ஆண்டவர் இருக்கிறார். இன்னைக்குள்ள நண்பன் உயிர் கொடுப்பேன், 3-4 லட்சம் உயிரை எடுத்துருவாங்க. நான் ஒன்று மட்டும் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், அவர்களுக்கு வெறும் தாய் தகப்பன் மட்டுமல்ல, he is a good friend for you. அவர்களுக்கு நல்ல நண்பனா இருக்கிறார். நண்பன்ட்ட தான் எல்லாத்தையும் போய் கொட்டுவோம். இப்போ உள்ள நண்பன்ட்ட கொட்டோம்னா வெளியே போய் கொட்டி நார் அடிச்சிடுவாங்க. ஆனா உங்களுக்கு நல்ல ஒரு நண்பன் இருக்கிறார், அவர். ஹல்லேலூயா. உங்களோட நிலைமைய சூழ்நிலையை நான் பார்க்க வேண்டாம், இனி நம்மளை முன்னுக்கு கொண்டு போற ஆண்டவரை பாருங்க. நிறைய வேளை நம்ம யோசிப்போம், என்னைக்கோ நான் மாண்டு போயிருக்கணும் ஆண்டவரே, உன்னை மாண்டு போக விடாததே என் ஆண்டவர். வா வா, ஏதமா நீ உலகத்துக்கு சொந்தமானவன் இல்லை, சர்வ வல்லமை ஆண்டவருக்கு சொந்தமானவன். ஏய் கம் ஆன், நல்லா கையை தட்டி ஆண்டவர். ஹல்லேலூயா. எவன் உன்னை மதிக்கிறானோ மதிக்கலையோ, உன்னை பார்க்கறானோ பார்க்க, ஒன்று மட்டும் தைரியமா சொல்லுவேன், கடைசி வரைக்கும் உன் கூட உன்னை நடத்துறவர், உன்னை பலப்படுத்துறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர், உன்னை உயர்த்துறவர், உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர் என் ஆண்டவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகளிடத்தில் நான் சொல்ற ஒரு காரியம்,
ஒரு மூலையில இருக்கிற நினைக்காத, இப்ப கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கார் ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ள கொண்டு போகும்படியா. ஒரு வியாதி உள்ள கூட்டத்து, வறுமை உள்ள கூட்டத்தை கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். உங்க நேரம் வந்துருச்சு. அவங்க மேடைக்கு போனானதான் நேரம் வச்சாங்க. அந்த நேரம் வரதுக்கு முன்பாக எஸ்தர் ஆயத்தப்படுத்தினாங்க. ஜனங்களோட பழகி ஒரு ஆயத்தம், ஆவிக்குரிய ரீதியில ஒரு ஆயத்தம், மூன்றாவது நல்ல தரிசனம், நாலாவது ஆவிக்குரிய ரீதியில முதிர்ச்சி. இதை செய்ய கர்த்தருடைய ஆசீர்வதிக்க நல்லவரா இருக்காங்க. நான் இந்த வேலையில நான் சொல்லிக்க போறேன். எல்லாரும் எழுந்திருச்சு ஜெபம் பண்ணுவோம். Hallelujah. Thank you Jesus. Thank you Holy Spirit. இந்த வார்த்தை தேவனோட பிள்ளைகளுக்கு பிரசன்னமா தேவனோட பிள்ளைகளை தொற்றுக்கொண்டு நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah. Glory. ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். Glory. நல்ல தகப்பனே, இந்த வேளையில உங்களோட வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள், சபை ஜனங்களும் ஆன்லைன்ல பார்த்த தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்துறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரசங்கம் பண்ண போது தேவ பிரசனமாக இருந்தது என்று அதையும் நான் விசுவாசிக்கிறேன். இதோட பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களோட பிள்ளைகள் ஒரு உன்னதமான மகிமைக்குள் பிரவேசிப்பார்கள் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எஸ்தர் தன்னை ஆயத்தப்படுத்துவது போல இனி வரப்போற நாட்களுக்கு தேவ பிள்ளைகள் இப்பயே ஆயத்தப்படுத்தும்படியாக அவங்க ஜெபத்துல, அவங்க உபவாசத்துல வேத வசனத்தை தியானிப்பது மட்டுமல்ல, பல ரீதியில கர்த்தருக்கு விதைத்து ஆண்டவரே நேரத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர்களுக்கு நல்ல ஒரு நேரம் வந்துருச்சு ஆண்டவரே. வியாதிஸ்தர்கள் மத்தியில, வறுமை உள்ள ஜனங்கள் மத்தியில ஆண்டவரே, வேதனைப்பட்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியில ஆண்டவரே, அது மட்டும் இல்லாதபடிக்கு எங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்கு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யணும்ட்டு. எந்த தாயா சரியான நேரம் ஆண்டவர்களை கொண்டு போய்கிட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த தேவ பிள்ளைகளை நீங்க கொண்டு போய்கிட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு வியாதியில ஆண்டவரே, வலியோடு வேதனையோடு குடும்பத்தில் ஆண்டவரே, சிங்கப்பூர்ல ஆண்டவரே வேலை செய்யற குடும்பமும் பிள்ளைகளும் ஒரு மூலையில அங்கட்டிக்கிட்டுமா இருக்கிற அத்தனை பேத்துக்காக மனதார ஜபிக்கிறேன் சுவாமி. கிரிய செய்கிறவர், கிருபை அருள் பண்ணுகிறவர் என் ஆண்டவராய் காணப்படுகிறேன். இந்த சத்தியத்தை ஆன்லைன்ல சத்தியத்தை கேட்ட அவர்கள் குடும்பங்களையும் அந்த தேவ பிள்ளைகளையும் மனசார ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. உங்களோட வார்த்தை அவர்களை பலப்படுத்தும். ஆவியானவர் தாமே அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து பலன் கொடுத்து நடத்தவே என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா.